ஓசன்னா. அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். மார்க் 11:7-8-9. பறந்து மேய்ந்த கோழி குஞ்சுகள் பறந்து வந்து இறகு உயர்த்திய அம்மாவின் இறகினிலே மறைந்து கொண்டது. ஏனென்று கவனித்த போது பறந்தொன்று பறந்திடும் காட்சி அங்கே நடைபெற்றது. தங்களை அழித்து வாழ துடித்திடும் ரோமரின் அடக்குமுறை அடக்கிடவே இறைவன் அருகினிலே அடைக்கலம் புகுந்த அடியவரின் மீட்பின் குரலே ஓசன்னா. மீட்பரின் மீட்பு திட்டத்தில் மனித பங்காளிகள் எழுப்பிய உரிமையின் குரல். இழப்பது, கொடுப்பது, உழைப்பது, குரல் எழுப்புவது ஓசன்னா பாதையில் முன்னிற்கின்றது. அன்றாட காட்சிகளின் குரல் வலையை உடைத்து வாழ துடிப்பவர்களுக்கு எதிராக எழுப்பிய உரிமையின் குரல். நாட்டுக்கு மீட்பை அளிக்க வரும் மேசியாவை, மக்களின் உள்ளங்களையும் திருச்சபைகளையும் சமூகத்தையும் தூய்மைப்படுத்த துடிக்கும் இயேசுநாதரை விரும்பியவர்கள் கழுதையில் அழைத்து அவருக்கு முன்னடப்பாரும் பின்னடப்போரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தனர். இதனால் அந்த நகரம் முழுவதும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது. ஓசன்னா என்னும் எபிரேய சொல்லுக்கு எங்களை மீட்டருளும், உம்மை வேண்டுகின்றோம் என்று பொருள். பிரச்சனையின் நெருக்கடியில் உள்ள மக்கள் எங்களை மீட்டருளும், எங்களை காப்பாற்றும் என்று அழைப்பதற்கு ஓசன்னா என்று அழைத்தனர். மக்களை ஆர்ப்பரித்த குரல் இப்போதே ரோமையரிடமிருந்து மீட்டருளும் என்கின்ற உள் எண்ணத்தையும் வெளிப்படுத்துகின்ற ஒன்றாகும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.